Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் ஹாப்பி பிளஸட் ஃப்ரைடே ஃப்ரம் ஏல் பெத்தல் ஃப்ரம் ப்ரேயர் மினிஸ்ட்ரி. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சாட்சி முழுமையானது, பேதையை ஞானியாய்க்கிறதுமாய் இருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, அவருடைய வேதம் குறைவற்ற செல்வம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும்போது அவர் நமக்கு 5 விதமான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் உள்ள மகத்துவம், நாம் எப்படியாக வாழ வேண்டும், அதோடு கூட நாம் எப்படி ஆண்டவரோடு கூட இணைந்து சரியான உறவுகளோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது. சாட்சிகள், கர்த்தருடைய மெய்யான வார்த்தை, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சித்தம் என்ன என்பதை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, போதனைகளை தருகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, உலகத்தில் பிரகாசிக்கிற எந்த ஒளி, அந்த ஒளி மெய்யான ஒளி யார்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. அந்த இயேசுவானவர் வார்த்தையாய் நம் மத்தியில் வசனம் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதைக்கு ஞானியமாக இருக்கிறது. போதனைகளை தருகிறது, கட்டளைகளை தருகிறது. ஹல்லேலூயா. நியமங்களை தருகிறது. வாலிப பிள்ளைகளே, அதன்படி வாழ கர்த்தர் ஹல்லேலூயா நம்மை ஆதரிக்கிறார், நம்மை கேட்கிறார், நம்மோடு கூட உறவாட வாஞ்சிக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நாம் எப்படியாக இருக்கிறோம்? அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? அப்போஸ்தலர் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலரில் நம்ம வாசிக்கிறோம், அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது அக்கிலாவும் பிரிசில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, அவருடைய மார்க்கங்கள், அவருடைய நியமங்கள், கட்டளைகள் எல்லாம் விவரிக்க முடியாதது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் பாவத்திலிருந்து விடுபட வேதம் ஒன்று தான் நமக்கு வழி. இயேசு ஒருவர் தான் நமக்கு வழி. வாலிப பிள்ளைகளே, ஆர் யூ ரெடி ஃபார் கம்மிங்? இது கடைசி காலம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் கைவிடப்படக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. ஹல்லேலூயா. நாம் அவரோடு கூட ஹல்லேலூயா அவரோடு கூட நாம் வாசமாக இருக்க நம்ம வாஞ்சிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, உம்மோடு கூட வாழ, உம்மோடு கூட நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை புதுப்பிங்க. எங்கள் வாலிப பிள்ளைகளை தொடுங்க, வியாதிஸ்தர்களை தொட்டு ஆசீர்வதிங்க சுவாமி. சுகத்தை தாங்க ஆண்டவரே. அநேக விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய போதங்களை கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. அப்பா, நீங்கள் மாத்திரம் எங்களோட கூட இருங்கப்பா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் வருகிறார்.